உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம திராவிட இளவரசர் உதயநிதி வாழ்க அப்படின்னு எல்லாரும் பாராளுமன்றத்தில் உரக்க குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள். அவங்க போனதே அதுக்காக தானே, மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. என்னடா திடீர்னு உதயநிதிக்கு இவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் உதயநிதியை ஒரு மனுஷன் தனியால் விரட்டி விட்டுருக்காரு. மரியாதையாக வெளியில் போ, நீ அமைச்சராக இருந்தால் எனக்கு என்ன, இங்கே நீ அக்யூஸ்டு தான், வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லி உதயநிதியை கோர்ட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் எந்த மீடியாவிலையுமே வரல. மீடியாக்களுக்கு தெரியாமல் எப்படியாவது நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி நினச்சிருக்காரு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் எல்லாமே இவங்க அமைச்சர் அப்படிங்கிறதால இவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுவாங்க. ஜெயிலே போய் செந்தில் பாலாஜி இருந்தாலும் பைனாப்பிள் கேசரிலாம் கொடுக்கப்படும். அதே மிதப்பில் அதே கெத்தாப்பில் இவர் பெங்களூர்லேயும் போய் நீதிமன்றத்துக்கு ஆஜராக போயிருக்காரு. என்ன வழக்குக்கு அப்படின்னா, கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு இல்லையா? அந்த மாநாடில் நம்ம திராவிட இளவரசர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் சனாதனம் அப்படிங்கிறது ஒரு டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி, கொரோனா மாதிரி, அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டாரு. இதனால் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் அவர் மேலே வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு. இது காங்கிரஸோட காலை வாரி விட்ட ஒரு பேச்சாகவும் இருந்துச்சு. காங்கிரஸ் வழக்கம் போல் கூப்புக்கும் போயிட்டாங்க இந்த தேர்தலையும். ஆனால் இந்த பேச்சை பேசின உதயநிதி மேலே இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு. இப்படி தான் பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பரமேசா அப்படிங்கிறவர் சனாதனம் தொடர்பான உதயநிதியோட அந்த பேச்சுக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டார். உதயநிதி மேலே மட்டும் வழக்கு தொடுக்கல, அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டை நடத்தின வெங்கடேசன், ஆதவன், மதுக்கூர் ராமலிங்கம், இப்படி எல்லார் மேலேயுமே அவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் ஆஜராகாமல் இருந்துக்கிட்டே இருக்கவும் கோர்ட்டு உதயநிதிக்கு சம்மன் அப்படிங்கிறதும் அனுப்பியிருக்கு. இந்த சம்மன் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருக்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஆஜராகணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி போயிருக்காரு. உதயநிதியோட தரப்பு வழக்கறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்சன், பாலாஜி சிங் அப்படின்னு 2 வழக்கறிஞர்கள் உதயநிதி தரப்பில் ஆஜராகிருக்காங்க. இதில் வில்சன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இவர் நேரில் ஆஜராகிறதுக்கு எனக்கு விலக்களிக்கணும், கிரிமினல் வழக்கு தொடுக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் இவர் ஒரு மனுவும் போட்டார். அந்த மனுக்கு நீதியரசர் கிருஷ்ணா தீட்சித் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் தடை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதன் பிறகு தான் இவர் நேரில் ஆஜராகிறதுக்காக இங்கேருந்து அங்கே போயிருக்காரு. மனுதாரர் பரமேசா தரப்பில் தர்மபால் அப்படிங்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படிங்கிறவங்க ஆஜராயிருக்காங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாதிரி நினச்சிட்டு இவர் ரொம்ப பந்தாவாக பெருமை பீத்தலாக போய் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் போய் உட்காந்துருக்காரு. இந்த பார்த்த மனுதாரர் பரமேசா நேராக உதயநிதிகிட்ட போயிட்டு, நீ தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருக்கலாம், இங்கே அக்யூஸ்டு தான், நீ எதுக்கு இங்கே கோர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்க, மரியாதையாக வெளியே போ, இல்லாட்டி இதுக்கும் ஒரு கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக திட்டியிருக்காரு. அந்த இடத்துல உதயநிதி மிரண்டு போய் ஓடி வந்திருக்கார். உதயநிதி பர்சனலாக எப்படி பயப்படுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே பலருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது திருமானூர் அப்படிங்கிற பகுதியில் அந்த மூப்பனார் மண்டபத்தை இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. வாசன் கட்சியை சேர்ந்த ஒரு 4 இளைஞர்கள் காரை மறித்து மிரட்டினதுக்கே பயந்து காருக்குள்ளே உட்காந்து இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட உதயநிதி பெங்களூரில் இன்னொரு மாநிலத்தில் போய், அதுவும் ஒரு சமூக ஆர்வலர், அவர் சட்டம் தெரிந்த ஒரு சமூக ஆர்வலர், அவர் இருக்கும்போதே போய் நீதிமன்றத்தில் உட்காந்ததும் அவர் விரட்டுன்னு விரட்டார். நீ அமைச்சர்னா பெரிய கொம்பா, இங்கே அக்யூஸ்ட் தான், வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். இதனால் உதயநிதி பயந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டார். அதன் பிறகு வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்தது. இந்த வழக்கில் நீதிபதி சிவகுமார் அவர்கள்கிட்ட இவங்க நேரில் ஆஜராகிறதுக்கு விலக்களிக்கணும் அப்படின்னு வாதாடினாங்க. ஏன்னா உதயநிதி அமைச்சராக இருக்கார், அவரால் நேரில் ஆஜராக முடியாது. அதேமாதிரி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இதே வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நேரில் ஆஜராகிறதுக்கு விலக்கு கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வில்சன் வாதாடுறாரு. ஆனால் நீதியரசர் அதை ஏற்றுக்கல. நீதியரசர் சிவகுமார் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வழக்கோட விசாரணை 8ஆம் தேதி மறுபடியும் வைக்கப்படும். அந்த 8ஆம் தேதி அன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விலக்கு கொடுத்து ஒரு உத்தரவு கொடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த உத்தரவு நகலை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அதன் பிறகு நேரில் ஆஜராகிறதுக்கு விலக்கு கொடுக்கறத பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு என்ன ஜாமீன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிணை, 1 லட்சம் ரூபா பணத்தை கட்டி இவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டு சத்தம் போடாமல் ஓடி வந்திருக்காங்க. உதயநிதி சனாதனத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசிட்டு, சாதாரண ஒரு சனாதனவாதி,
ஒரு சமூக ஆர்வலர் விரட்டி விட்டு பயந்துகிட்டு புறமுதுகிட்டு ஓடி வந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே ஒரு சிரிப்பலையில் ஆழ்த்திருக்கு. என்ன அமைச்சருங்கிறாங்க, ஒரு வயசான வந்து மிரட்டுறாரு, ஆள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீரம் தீரம் சூரம் மோடியவே நாங்கள் வேறு எடுத்துருவோம், பாசிச பாஜகவே வேறு எடுத்துருவோம், சனாதனத்தை ஒழிக்க வந்தவங்க நாங்கள் அப்படின்லாம் மேடை கிடைக்குதுன்னு மக்கள் முன்னாடி பேசிட்டு தனியாலாம் ஒரு ஆள் வந்து வெளியில் போன்னு சொன்னதுக்கு ஓடி போன உதயநிதியை பற்றி தான் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றம் முழுக்க ஒரே பேச்சாக இருந்தது. ஆனால் வழக்கம் போல் நம்ம திராவிட மாடல் RS பாரதி ஊடகங்களுக்கு இந்த எந்த விஷயமே கண்ணுக்கு வரல. இப்படி உதயநிதி விரட்டப்பட்டிருக்கார், அதை பற்றி எந்த ஊடகமே பேசலை. ஆனால் பாராளுமன்றத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்த 40 கொத்தடிமை எம்பிக்கள் கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதியை விட்டுட்டாங்க. சின்னவர் இதுக்கு ஒரு அடைமொழி வேற, அவர் பெரியவர் வந்து கலைஞர், அவரை கருணாநிதினு யாரும் சொல்லக்கூடாது. அடுத்தவர் வந்து தளபதி, அவர் ஸ்டாலின் யாரும் சொல்லக்கூடாது. இப்போ இவர் வந்து சின்னவர், உதயநிதி வந்து உதயநிதினு சொல்லிடக்கூடாது, சின்னவர். அடுத்து இன்பநிதி வருவார், அவருக்கு என்ன வைக்கலாம், சின்னவர்னு வைப்பாங்க போல. இந்த மாதிரி ஜால்ரா கச்சேரிகள் வாசிக்கக்கூடிய இடமா பாராளுமன்றத்தை மாற்றி அசிங்கப்படுத்தினதை பெருமை கூந்தலாக தமிழக ஊடகங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி தமிழ்நாட்டோட அமைச்சர் ஒருத்தருக்கு பெங்களூரில் ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படிங்கிறத யாரும் ஒளிபரப்பலை. நானும் ஒரு தமிழனா, ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு தமிழக அமைச்சரை விரட்டினது அப்படிங்கிறது எனக்கும் வருத்தம். ஆனால் இவங்க தமிழன் இல்லை அப்படிங்கிறதால தமிழக அமைச்சராக இருந்தாலும் இவங்க எல்லாமே திராவிடர்கள் தானே. அப்போ கர்நாடகாவில் ஒரு தமிழனை விரட்டினதா நாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா திராவிடம் அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து தானே. ஒரு திராவிடனை இன்னொரு திராவிடன் விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் இதை நம்ம பெருசாக கடந்துக்க வேண்டியதில்லை. எது எப்படியோ உதயநிதி விரட்டப்பட்ட அந்த செய்தி அப்படிங்கிறது எந்த தமிழ் மீடியாவிலையும் வரல, முதல் முறையாக நாம் தான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளுக்கு நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.